கர்மான்றதே வந்து ஏதோ ஒரு பூதாகரமான விஷயம். நம்ம கூட இல்லாத ஒண்ணு. கர்மா வந்துருச்சு, அவ்வளவுதான், நம்ம லைஃப் போச்சு அப்படின்றது அது கிடையாது. தளபதியால வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? இது உங்களால கெஸ் பண்ண முடியுமா? ஆமா, கண்டிப்பா வரும். மாற்றம் வரும். நான் ப்ரெடிக்ஷன் பண்ணதில்லை. ஸ்டாண்டர்டான ஒரு கட்சியா மாறிடும். விட்டுட்டு போக மாட்டாரு. அதே மாதிரி கூட்டணி கட்சியாகவும் போவார். என்ன, இந்த ஜீவராசியை வளர்க்காதீங்க, இதுக்கு சாப்பாடு போடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இது தோஷம், அது தோஷம். கடவுள்னா எல்லாத்துலயும் கடவுள் இருக்கு. எப்படி அது தோஷம்? சென்னைக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க. சென்னைக்குன்னு இல்லை, உலகத்துக்கே ஆபத்து இருக்கு. ஸ்ரீ வாராகி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம வாராகி சேனல்ல ஒவ்வொரு தடவையுமே வந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கும் ஒரு சூப்பரான தகவலை தர்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டைரக்ட் கார் ரீடர் சாரா மேம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ நீங்க கர்மான்னு சொன்னீங்கல்ல, இந்த கர்மா வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இந்த கர்மா வந்து அவங்கள பாதிக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஓகே, இப்போ நம்மளோட புரிதல் என்னன்னா, கர்மான்றதே வந்து ஏதோ ஒரு பூதாகரமான விஷயம். ஏதோ ஒரு நம்ம கூட இல்லாத ஒண்ணு. கர்மா வந்துருச்சு, அவ்வளவுதான், நம்ம லைஃப் போச்சு அப்படின்றது அது கிடையாது. கர்மான்றது வந்து ஒரு வினை. வினையோடைய பலன்கள், வினை பலன். நம்ம என்ன ஆக்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கான பலன்கள் தான் வந்து கர்மான்றது சொல்லுவோமே. ஸோ நெகட்டிவா பண்றோம்னா நெகட்டிவான பலன்கள் தான் நமக்கு என்னைக்கா இருந்தாலும் வந்து சேரும். அது நெகட்டிவ் கர்மா. பாசிட்டிவா விஷயங்கள் பண்ணும்போது அந்த பாசிட்டிவான நன்மைகள் நம்மளுக்கு வந்து சேரும். அது பாசிட்டிவ் கர்மா. இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, மேம் என் லைஃப்ல இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது, எதனால நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, நீங்க வந்து அதை கெஸ் பண்ணிடுவீங்களா? இது உங்களுடைய கர்மா தான், அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி திரும்ப நடக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அவங்க வந்து நெகட்டிவ் கர்மாவால இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளாயிருக்காங்களா, இல்ல மனிதர்களால உள்ளாயிருக்காங்களா அப்படின்றது நம்ம கார்ட்ஸ்லயே தெரிஞ்சிரும். மேம், இப்போ கர்மா சொன்னீங்க, அவங்க வந்தா வந்து இந்த மாதிரியான கார்ட்ஸ்லாம் வந்தா நான் வந்து அது கர்மா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன்றீங்க. என்ன மாதிரியான கார்ட்ஸ்லாம் வரும்? அது என்ன மாதிரியான ரெஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்குது? இது எல்லாமே இப்ப நான் காட்டக்கூடிய கார்ட்ஸ் எல்லாமே வந்து கர்மா. அதாவது கர்மா இருக்கான்றது இல்லை, கர்மா இருக்கு, எல்லாருக்கும். உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அது பாசிட்டிவா நெகட்டிவான்றதா விஷயம். ஸோ இந்த மாதிரியான இந்த கார்டு, ஸோ இந்த கார்டெலாம் வந்ததுன்னா அவங்க ஏன் இந்த பிரச்சனையில மாட்டியிருக்காங்க, கர்மா அவங்களுடைய கர்ம வினையினால தான் மாட்டியிருக்காங்களா அப்படின்றது இந்த கார்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகே, இப்படி டிக்ளேர் பண்றீங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு நல்ல கர்மாவா இல்லை ஏதோ தவறு செஞ்சதுனால வந்த கர்மாவான்னு கண்டுபிடிச்சா, இப்போ நல்லதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு எதுவும் பண்ணாது. இதே இன்கேஸ் அவங்க லைஃப்பை பாதிக்கக்கூடியது அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க, என்ன தீர்வு சொல்லுவீங்க? அதாவது அவங்க என்ன நெகட்டிவான விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க, அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கு, அதுக்கேற்ற ரெமெடிஸ் தான் கொடுக்க முடியும். பொதுவான எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரெமெடிஸ் வராது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான தவறுகள் பண்ண மாட்டாங்க, வெவ்வேறு விதத்துல தவறுகள் பண்ணுவாங்க. ஸோ அதனால வெவ்வேறு விதமான ரெமெடிஸ் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன். ஸோ இப்போ அம்மா அப்பாவை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அம்மா அப்பாட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்ற போது இப்போ அவங்களுக்கு அதே மாதிரி யாருமே இல்லை, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் விட்டுட்டு போயிட்டாங்க, மற்றவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது விட்ட இடத்துலயே போய் அவங்க அதை செய்யணும். போய் அம்மா அப்பாகிட்டயே வந்து சேரணும், அவங்களோட அன்பாக இருக்கணும். அதுதான் அவங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இது மற்ற விஷயங்கள்ல வேற நபர்கள் கிட்ட அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருந்தா அவங்க போயிருப்பாங்க, அவங்கள தேடி போவேணாம். ஆனால் பட் இப்போ ப்ரெசென்ட்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய நபர்கள்கிட்டயோ இல்லை மற்ற ஜீவராசிகள்கிட்டயோ அவங்க அன்போடையும் கருணையோடும் இருக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். பரிகாரம்லாம் கிடையாது, அவங்க அவங்கள திருத்திக்கணும், அவ்வளவுதான். அதாவது பரிகாரங்கள் ரெண்டு விதம் சிஸ்டர். ப்ராக்டிக்கல் ஒன்று, இறை வழிபாடு, நம்பிக்கை சார்ந்தது ஒன்று. நம்பிக்கை சார்ந்தது அது நம்மளுடைய மன திருப்திக்கு பண்றது, பட் ப்ராக்டிக்கலா பண்றது தான் நிரந்தர தீர்வா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசிட்டோம். இப்போ என்னென்னா, ரீசெண்டாக நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டில் வந்து பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அப்புறம் அவருடைய கொடி இதுவும் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த மாதிரி கொடியை அவர் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன?
தளபதியால வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? இது உங்களால கெஸ் பண்ண முடியுமா? ஆமா. கண்டிப்பா வரும். ஓ! மாற்றம் வரும். ஓகே, ஓகே. அது தமிழர்களுக்கு கண்டிப்பா நெறைய மாற்றம் வரும். இன்னொன்னு நான் ப்ரெடிக்ஷன் பண்ணதில்ல. ஸோ அவரால அ அரசியல் அமைப்பு மாற்றமும் நெறைய வரும். கொஞ்சம் அரசியல்ல மாற்றம் நீங்கள அரசியல் கத்துக்க அமைப்பு. ஓகே, ஓகே, ஓகே. அரசியல் வேற, அரசியல் அமைப்பு வேற. ஆ. ஸோ அரசியல் அமைப்பு மாற்றம் வரும். இன்னொன்னு நீதித்துறையில வந்து சில மாற்றங்கள். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சில அ பவர் இருக்கும் இல்லையா? ஓகே. நீதித்துறையில சில பவர் இருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. அதுல வந்து கண்டிப்பா ஏதாவது மாற்றம் கொண்டு வருவாரு. ம். அ சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகறதுக்கான விஷயங்கள பண்ணுவாரு. ஓகே. இப்போ நெறைய நடிகர்கள் நமக்கு தெரியும். ம். கமல்ஹாசன் சார்லருந்து நெறைய பேர் இருக்காங்க. ம். கட்சிய ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த கட்சிய விட்டுட்டு கூட்டணியில பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ, தளபதி விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சியோடது வெற்றி பயணமா இருக்குமா? இல்ல மத்தவங்கள போலவே இதுவும் முடிஞ்சுட்டு சாதாரண ஒரு மனுஷனா இன்னொரு கூட்டணியில போய் சேர்ந்துருவாரா மேம்? வெற்றி பயணமா இருக்குமான்றத விட லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஓ! தொடர் பயணமா, நீண்ட தூர பயணமா இருக்கும். ஓகே, ஸோ ஓகே. அது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கட்சியா மாறிடும். விட்டுட்டு போக மாட்டாரு. அதே மாதிரி கூட்டணி கட்சியாவும் போகாது. ம். இப்ப எப்படி வந்து கேப்டன் அவங்களுடைய விஜயகாந்த் சாரோட கட்சிலாம் இன்னமும் போயிட்டு இருக்கு தேமுதிகலாம். ஸோ அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா அது போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த லாங் லாஸ்டிங் கட்சி தானே. ம். இடையில வந்த கட்சிலாம் எவ்வளோ இருக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த கட்சியும் வரும். ஓகே, ஓகே. லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இப்ப நீங்க விஜயகாந்த் சார்ன்னு சொல்ல போய் எனக்கு ஒரு கேள்வி எழுது. ம். என்ன அப்டின்னா, நெறைய ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க. ம். இவங்கள பார்த்தாலோ, இத வச்சாலோ என்னால வந்து அவங்களோட மரணத்த கணிக்க முடியும். ம். அப்டின்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் உண்மையா? அவங்களால அந்த மாதிரி ஏதான அவங்களோட மரணத்த கணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா? மரணத்த கணிக்கிறதுக்கு அது கடவுளால கூட முடியாது. ஆனா நெறைய ஜோதிடர்கள் சொல்றத நம்ம வந்து கேட்குறோம்ல. அதாவது அ உண்மையான ஜோதிடர்களா இருக்கட்டும், ம். ஜோதிடம்ன்றதே ஒரு கலை. அது என்ன மாதிரியான கலைன்னா, அ ஒரு மனுஷன வந்து நம்ம வந்து கரெக்ட்டா வழிகாட்டக்கூடிய ஒரு கலை. ஸோ அத கரெக்ட்டா பண்றவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. ம். இத வச்சு பிசினஸ் பண்ணலாமா? காசு பார்க்கலாமா? அப்படின்றவங்க தான் பண்ணுவாங்க. வழிகாட்டியா இருக்கக்கூடிய கலையா இருக்கிற இந்த ஜோதிடத்த, ஸோ அத யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஓகே. அப்படி இருக்கும்போது அவன் வாழ்றதுக்கு தான் வழிகாட்டுவாங்க. நீ இப்ப சாக போறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொன்னா அது ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகே, ஓகே. சாகுற காலம் தெரிஞ்சுச்சுன்னா, வாழ்ற காலம் நரகமாயிடும். அந்த ம். ஒரு விஷயத்த உண்மையான ஜோதிடர்கள் யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஆ இப்போ நெறைய நீங்க சொன்னீங்க, நெறைய போலியான ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் சொல்றாங்க. என்ன அப்டின்னா, நான் வந்து கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ம். கடவுள் வந்து என்கிட்ட பேசுறாரு. ம். அப்படிலாம் நெறைய ஜோதிடர்கள் சொல்றது உண்டு. இத நம்பி மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஓகே. அப்ப இவருக்கு வந்து கடவுள் அருள் இருக்கு. இவர் வந்து கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ம். அப்ப இவர போய் நம்ம பார்க்கலாம். இவர்கிட்ட போனா நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நெறைய மக்கள் போறதுண்டு. ம். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மையாவே நெறைய ஜோதிடர்கள்ட்ட கடவுள் பேசுறது உண்டா? கடவுள்கிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க. உண்மதான். ஓகே. என்னன்னா, கடவுள்ன்றது வந்து தமிழ் வார்த்தை. அதனுடைய அர்த்தமே நெறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. கடவுள்ன்றது வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஃபோர்ஸ் அப்படி இப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அது கிடையாது. கடவுள். கடந்து போகணும். உள்ள கடந்து போகணும். நம்மளோட சப்கான்ஷியஸ் உள்ள கடந்து போகணும். உள்ள கடந்து போகும்போது, அங்க ஒரு ஞானம் இருக்கும். ஆ இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு இருக்கும். இப்ப இருக்கிறது ரியாலிட்டி கிடையாது. இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல்லயே வந்து ஒரு மாயை. ஸோ அப்படி உள்ள கடந்து போறவங்களால கண்டிப்பா கடவுள்கிட்ட பேச முடியும். அவனுக்குள்ள நமக்குள்ள தான் கடவுளும் இருக்கான். ஆ அந்த டெவிலும் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா, கடவுள் வந்து அப்ப எல்லார்கிட்டயுமே இருக்காங்க. எல்லார்கிட்டயுமே ஆ, இருக்காங்க. ஓகே. பிரபஞ்சத்துக்கிட்டயும் கடவுள் இருக்கு. பிரபஞ்சம் தான் கடவுள். ஸோ இறைவன் இறைவன் வச்சுக்கலாம். சாரி கடவுள்ன்றது நமக்குள்ள கடந்து போகிறது. இறைவன் தான் வந்து பிரபஞ்சம். அ அந்த பிரபஞ்ச தத்துவத்துல இருக்கிறத நம்ம சிவமா பார்க்குறோம். ம். சிவமும் பிரபஞ்சமும் ஒண்ணு. அது வேற வேற கிடையாது. ஸோ அது வெறும் ஒரு அம் ரிலிஜன்ல அது ஒரு 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 ஃபார்மா பார்க்குறாங்க. நம்ம ரிலிஜன்ல சிவமா பார்க்குறோம். ஓகே. சிவன்றத விட சிவம்ன்றது தான் அது ஒரு பெஸ்ட். ஸோ அது ஒரு ஃபார்ம், தன்மை. அதுதான் நம்ம இறைவனா பார்க்குறோம். சூப்பர்ஃபிஷியல் ஒரு ஃபோர்ஸா நம்ம வந்து பார்க்குறது. கடவுள்ன்றது நம்மளுக்குள்ள தேடுறது. நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல தன்மைய, கடவுள் தன்மைய வெளிக்கொணர்றது. அந்த தன்மையில ஒருத்தன் இருக்கிறான்னா, அவன்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டா, கண்டிப்பா அவன் நல்ல வழிகாட்டியா தான் இருப்பான். நல்ல ம். அட்வைஸ் தான் நீங்க குடுப்பான். சொல்றதெல்லாம் ஓகே மேம். ஆனா நாங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றது? எங்களுக்கு தெரியாது. ஒரு ம். சாதாரண பொதுமக்களுக்கு வந்து, ஓ! அவரு கடவுள்ட்ட பேசுறாரு. அப்புறம் அப்போ அவர்கிட்ட ம். போனா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும்.
இவரு நெறைய விஷயங்கள் சொல்றாரு. அப்ப இவர்கிட்ட போனா தீர்வு அப்போ வந்து பொதுமக்கள் வந்து யார நம்புவாங்க? எப்படி வந்து அவங்கனால ம். இவங்க தான் உண்மையான ஜோதிடர், இவங்க கிட்ட போனா தான் எங்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்குமா? எப்படி ஒரு பொதுமக்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணி போ முடியும்? நம்மளால கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆ. அவங்க வந்து மீடியால எப்படி இருக்கிறாங்க, ரியாலிட்டில எப்படி இருக்கிறாங்க, ரியல் லைஃப்ல எப்படி வாழ்றாங்க, அத வச்சு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதா? ம். ஸோ எப்படி இருக்கிறாங்கன்னு சில பேர் மீடியால ஒரு மாரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க ரியாலிட்டில போனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க அவங்க கேரக்டரே. ஸோ ஒரு கடவுள் தன்மையில இருக்கிற மனுஷன நம்மளால கண்டுக்க முடியாதா? ஒரு எல்லா உயிர்களுடையும் அதாவது சில பேர்லாம் இந்த ஜீவராசிய வளர்க்காதீங்க, இதுக்கு சாப்பாடு போடாதீங்க, அத ம். பண்ணாதீங்க, இது தோஷம், அது தோஷம். கடவுள்னா எல்லாத்துலயும் கடவுள் இருக்கு. எப்படி ம். அது தோஷமாகும்? எல்லா உயிரும் நம்மளுக்கு வேணும். நம்மளோட படைப்பே அதுதான். ஸோ அந்த மாதிரி அத சார்ந்து யார் வாழ்றா? அவங்க ம். கிட்ட கடவுள் தன்மை இருக்கும். உங்களோட பிரச்சனைன்னு ஒண்ணு நீங்க கொண்டு போனீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் அவங்களால தர முடியும். ஸோ கடவுள் தன்மை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலான்னா, எல்லா உயிர்களிடத்திலயும் அன்ப காட்டுவாங்க. அவங்களுடைய பேச்சு நேர்மையா இருக்கும். என்ன பேசுறாங்களோ அது மாரி தான் வாழ்வாங்க. நிச்சயமா அவங்கள பார்த்தாலே ஒரு ஸ்பார்க் நம்மளுக்கு தெரியும். ம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ம். தோஷம்ன்னு சொல்ட்டு. ம். இந்த மாதிரி யாருக்காவது தோஷம் இருக்கு, ம். இதனால தோஷம் இருக்கு. இத எப்படி நிவர்த்தி பண்றது? அப்படின்லாம் உங்ககிட்ட யாராவது வந்திருக்காங்களா? தோஷம்ன்ற விஷயம் ஒண்ணு இருக்கா? அத நிவர்த்தி பண்ண முடியுமா? தோஷம்ன்றது அது கர்மா சார்ந்தது தான் தோஷம். ஓகே, ஓகே. நம்ம செஞ்ச கர்மாவோ, இல்ல நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச கர்மாவோ, ஸோ அதுதான் வந்து நம்ம தோஷமா தாக்குதுன்னு அப்படி வேணா நான் எடுத்துப்பேன். ஓகே, ஓகே. ஏன்னா நம்ம செய்யாத செயலுக்கு எப்படி நம்ம ஒரு தோஷத்த நம்ம வந்து பார்க்க முடியும்? ம். நம்ம அந்த டேட்ல அந்த இதுல பொறந்துட்டா நம்ம தோஷம் ஆயிடுமா? கிடையாது. இறைவனோட படைப்புல எல்லாமே உன்னதமானது தான். ஸோ அதே மாரி இறைவனோட படைப்புல நெகட்டிவ், பாசிட்டிவ் 2மே இருக்கு. மனுஷன் நெகட்டிவ் ஏன் குடுத்துருக்கான் இறைவன்னா, அதனால நீ லெசன் கத்துக்கணும். ஓகே. டெவலப் ஆகணும். பாசிட்டிவ் ஏன் குடுத்துருக்கான்னா, அதனால நீ சந்தோஷமாகணும். ம். அது 2 அதனால தான் 2த்தையும் குடுத்துருக்கான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது, அந்த தோஷம் நம்ம செய்யாத ஒரு விஷயத்துக்காக எப்படி தோஷம் வரும்? கர்மாவால தோஷம் வரும். தோஷம்னா என்ன? நெகட்டிவ். ஓகே, ஓகே. ஸோ அது அப்போ நெகட்டிவ் கர்மா இருக்குன்னா, தோஷம் இருக்கு. அப்படின்னு பார்த்தா இருக்கு. அப்படியா? அப்போ ஆமா. இந்த நெறைய கன்னி பெண்கள் இது மாரி ம். பெண்களுக்கு வந்து நெறைய சர்ப்பதோஷம் இருக்கு. ம். உனக்கு இது பண்ணா தான் அது சரியாகும். ம். இல்லன்னா கல்யாணம்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் நெறைய விஷயங்கள் அதெல்லாம் உண்மதானா? அப்ப பெண்களுக்கு அந்த மாதிரியான இன்னொன்னு தோஷங்கள்லாம் இத சைக்காலஜி எப்படி கர்மான்னு நம்ம எடுத்துக்க இல்ல சார். முடியும்? சைக்காலஜிக்கலா பார்த்தா, ஆம் இன்னைக்கு நீ இப்ப எங்கனா போய் விழுந்துற போற அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒருத்தர்கிட்ட. விழுந்துருவோமா? அவங்க அத பெருசா எடுத்துக்காத வரைக்கும் ஒண்ணும் ஆவாது. எடுத்துக்கிட்டு விழுந்துருவோமா, விழுந்துருவோமான்னு அப்படின்னு ஒரு வண்டிய டிரைவ் பண்ணிட்டு போறாங்கன்னா, கண்டிப்பா அது நடக்கும். ஆ. ஸோ ஆழ் மனசுல நம்ம என்ன பதிய வைக்கிறோமோ, அது வந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ உனக்கு தோஷம் இருக்கு. அதனால தான் உனக்கு கல்யாணம் ஆகல, ஆகாத கஷ்டம்னு சொல்லிட்டா, அவங்களோட மனநிலைமை டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஓகே, ஓகே. சப்கான்ஷியஸா போய் ரிஜிஸ்டர் ஆயிடும். நங்கூரம் போட்ட மாரி ஆயிடும். என்ன அவ்வளோதான் எனக்கு ஆகாது. ஆகாதுன்னு அவங்க நம்பிட்டாங்கன்னா, அதான் இந்த பிரபஞ்ச விதியே வந்து நம்ம என்ன நம்புறோமோ, நம்ம என்ன விருப்பப்படுறோமோ, நம்ம என்ன யோசிக்கிறோமோ, அத தான் நம்மளுக்கு குடுக்கும். ஓ! எனக்கு ஆகும்னு நெனச்சா ஆகும், குடுக்கும். பட் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாகும். இப்ப எனக்கு ரூ. 5 வேணும்னா ரூ. 5 உடனே கிடைச்சிரும். எனக்கு வந்து 50,000 வேணும்னா அதுக்கான ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கான டைம் பீரியடுன்னு ஒண்ணு இருக்கு இல்ல. டைம் ஃப்ரேம்னு இருக்கு இல்லையா? அது 5,00,00,000 ஆசைப்பட்டா அதுக்கான டைம் ஃப்ரேம்னு இருக்கு இல்லையா? ம். நான் 5,00,00,000 ஆசைப்பட்டேன். எனக்கு உடனே கிடைக்கல. அதனால பிரபஞ்சம்லாம் இல்ல. எனக்கு அதெல்லாம் சும்மா எப்படி சாத்தியமாகும்? பிராக்டிகலா செய்யணும் இல்லையா? ஆனா பிரபஞ்சம் அதுக்கான வழிகாட்டுதல குடுக்கும். உனக்கு இது ஆசையா? நான் அதுக்கான வழிகாட்டுதல தரேன். ஸோ அந்த ஆசையே நீ படாத அளவுக்கு அவங்க படாத அளவுக்கு உனக்கு நடக்காது, தோஷம் வந்துருச்சு அப்படின்னா, ஆசைன்றது ஒண்ணு போயிடுச்சு அவங்களுக்குள்ள. அப்புறம் எப்படி பிரபஞ்சம் வந்து குடுக்கும்? நீங்க சொன்னது ஓகே. இப்போ பிரபஞ்சம்னு சொல்லப்போ எனக்கு ஒரு ம். கேள்வி வருது. இப்போ ரீசென்ட்டா வந்து எல்லார்கிட்டயுமே வந்து சென்னை அழியப் போகுது. ம். சென்னை அழியப் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மதானா? இத நீங்க வந்து என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களால இத கெஸ் பண்ண முடிஞ்சுச்சா? ம். நீங்க சொல்றத படி பார்த்தா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்றீங்க. ம். அப்ப நெறைய மக்கள் மனசுல வந்து இப்போதைக்கு இருக்க ஒரே எண்ணம் அப்ப சென்னை அழிஞ்சிருமா? அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. இத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ம். அது இத வந்து பத்தி நீங்க 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஒண்ணு வந்து இயற்கை காரணிகள் எல்லாமே வந்து ரீசைக்கிள் பேஸ்ல தான் நடந்துட்டு இருக்கும். ம். இப்ப வந்து 2024 2024 வருஷம் தான் நம்ம உலகம் இருக்கா? கிடையாது. இல்ல. எத்தனையோ கோடி வருஷமா இருக்கு. ரீசைக்கிள் ஆயிட்டே இருக்கும். ஸோ இயற்கையாவே அது ரீசைக்கிள் ப்ராசஸ் இருக்கிறதுனால, இயற்கையா ரீசைக்கிள் ஆயிட்டே இருக்கு. நம்ம 20 வருஷம் முன்னாடி வந்து மெரினா பீச் எவ்வளோ தூரம் இருந்தது? தண்ணி ம். எவ்வளோ இருந்தது? இப்ப கடல் தண்ணி எவ்வளோ கிட்ட இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஸோ அது ஒரு சுழற்சி முறை. அது அப்புறம் ஃபுல்லா எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டு,
திருப்பியும் வந்து புதுப்பிக்கும். ஓ! ஸோ எண்டிங் பிகினிங் இப்படிதான் வந்து இயற்கையோட ஒரு இப்ப அமைப்பே சென்னைக்கு இதுதான். ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்களா? சென்னைக்குன்னு இல்ல, உலகத்துக்கே ஆபத்து இருக்கு. ஓ! அது இப்ப நடக்காது. அவ்ளோ சீக்கிரம் இப்பலாம் உடனேலாம் நடந்துராது. அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான காலங்கள் இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க, நம்ம வந்து அப்ப நெனைக்கிறதால அது நடந்துருமா? நெனைக்கிறதால பாதிப்புகள் ஏற்படும். எக்ஸாம்பிள் வந்து பிராக்டிகலா நான் சொல்றேன். சென்னை என்ன அழிய தானே போகுது. கடல்ல மூழ்க தானே போகுது. அதுக்கே நம்ம பெருசா மெனக்கெடணும். சென்னை சிட்டி ஏன் பெருசா நம்ம மெனக்கெடணும், பாதுகாக்கணும். அத விட்டுட்டு நம்ம வேற எங்கனா போய் எதுனா சென்னை சிட்டிய விட்டுருவாங்க. அ அவுட்டர்ல இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணி பெர்ஃபெக்ட்டா பண்ணி வைப்பாங்க. ஸோ அங்க வந்து அப்போ அப்ளை ஆகுதா அந்த விஷயம்? ஓகே, ஓகே, ஓகே. ஸோ மனதுல என்ன நினைக்கிறோம், அத நம்ம பிராக்டிகலா பண்ணுவோம். ம், அப்ப ம். பிராக்டிகலா பண்றதால சென்னைய அப்படியே விட்டுட்டு அவுட்டர் சிட்டிய நல்லா டெவலப் பண்றதால சென்னை என்ன ஆகும்? அவ்வளோதான். அங்க வந்து ப்ரிகாஷனா எதுவும் பண்ணி வைக்கல. முடிஞ்சு போச்சு. மேம், உண்மைய சொல்லணும்னா, ரொம்ப அழகா நெறைய விஷயங்கள எங்களுடைய நேயர்களுக்காக நீங்க குடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி. நீங்களும் நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது ஆ மக்களுக்கு சில தெளிவு வேணும். ஸோ ஓகே. அத சார்ந்த கேள்விகள் கேட்டீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு நெறைய கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது அவங்களுக்கு டவுட்ஸ்னா கூட நீங்க கமெண்ட் பண்ண சொல்லுங்க. அத பத்தியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். டாபிக் பார்க்கலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. நன்றி ஓகே. மேம். நன்றி.